பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். என கருமையான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுவது மட்டுமன்றி, உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் 1 நாளாகமம் 11ஆம் அதிகாரம் முதல் வசனம். இஸ்ரவேலர் எல்லாரும் எப்ரோனில் இருக்கிற தாவீதினிடத்தில் கூடி வந்து, இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமும் ஆனவர்கள். சவுல் இன்னும் ராஜாவாய் இருக்கும் போதே நீர் இஸ்ரவேலை நடத்தி கொண்டு வருவீர். என் ஜனமாகிய இஸ்ரவேலை நீர் மேய்த்து என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் தலைவனாய் இருப்பீர் என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு சொல்லியும் இருக்கிறார் என்றார்கள். அப்படியே இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள். தாவீது எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோடு உடன்படிக்கை பண்ணி கொண்ட பின்பு கர்த்தர் சாமுவேலை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். பின்பு தாவீது இஸ்ரவேல் அனைத்தோடும் கூட எபூசாகிய எருசலேமுக்கு போனான். எபூசியர் அத்தேசத்தின் குடிகளாய் இருந்தார்கள். அப்பொழுது எபூசின் குடிகள் தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை என்றார்கள். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். அது தாவீதின் நகரம் ஆயிற்று. எபூசியரை முறியடிக்கிறதில் எவன் முந்தினவனாய் இருக்கிறானோ அவன் தலைவனும் சேனாபதியுமாய் இருப்பான் என்று தாவீது சொல்லி இருந்தான். செருயாவின் குமாரனாகிய யோவாப் முந்தி ஏறி தலைவனானான். தாவீது அந்த கோட்டையில் வாசம் பண்ணினபடியினால் அது தாவீதின் நகரம் எனப்பட்டது. பிற்பாடு அவன் நகரத்தை மில்லோ தொடங்கி சுற்றிலும் கட்டினான். யோவாப் நகரத்தின் மற்ற இடங்களை பழுது பார்த்தான். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளுடைய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். கர்த்தர் இஸ்ரவேலுக்காக சொன்ன வார்த்தையின்படியே தாவீதை ராஜாவாக்கும்படி அவன் வசமாயிருந்து ராஜ்யபாரம் பண்ணுகிற அவனிடத்திலும் சகல இஸ்ரவேலர் இடத்திலும் வீர தத்துவத்தை பாராட்டின பிரதான பராக்கிரமசாலிகளும் தாவீதுக்கு இருந்த அந்த பராக்கிரமசாலிகளின் லக்கமும் ஆவது, அக்மோனியின் குமாரனாகிய யாஷோபியாம் என்னும் சேர்வைக்காரரின் தலைவன். இவன் 300 பேர்களின் மேல் தன் ஈட்டியை ஓங்கி அவர்களை ஒருமிக்க கொன்று போட்டான். இவனுக்கு இரண்டாவது அகோயின் குமாரனாகிய தோதோவின் மகன் எலேயாசார். இவன் 3 பராக்கிரமசாலிகளில் ஒருவன். பெலிஸ்தர் பாஸ்தம்மீமிலிருக்கிற வார்கோதுமை நிறைந்த வயல் நிலத்தில் யுத்தத்திற்கு கூடி வந்த போதும் ஜனம் பெலிஸ்தரை கண்டு ஓடின போதும் இவன் தாவீதோடே அங்கே இருந்தான். அப்பொழுது அவர்கள் அந்த நிலத்தின் நடுவிலே நின்று அதை காப்பாற்றி பெலிஸ்தரை மடங்கடித்தார்கள். அதனாலே கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். 30 தலைவரில் 3 பேர் அதுலாம் என்னும் கன்மலை கெபியில் இருக்கிற தாவீதினிடத்தில் போயிருந்தார்கள். பெலிஸ்தரின் பாளையம் ரெப்பாயிம் பள்ளத்தாக்கில் இறங்குகிற போது தாவீது அரணான ஒரு இடத்தில் இருந்தான். அப்பொழுது பெலிஸ்தரின் தானயம் பெத்லகேமில் இருந்தது. தாவீது பெத்லகேமின் ஒலிமுக வாசலில் இருக்கிற கிணற்றின் தண்ணீர் மேல் ஆவல் கொண்டு, என் தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார் என்றான். அப்பொழுது அந்த 300 பேர்
பெலிஸ்தரின் பாளையத்திற்குள் துணிந்து புகுந்து போய் பெத்லகேமின் ஒலிவுமுக வாசலில் இருக்கிற கிணற்றிலே தண்ணீர் மொண்டு தாவீதினிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆனாலும் அவன் அதை குடிக்க மனதில்லாமல் அதை கர்த்தருக்கென்று ஊற்றி போட்டு, நான் இதை செய்யாதபடிக்கு என் தேவன் என்னை காத்து கொள்ள கடவர், தங்கள் பிராணனை எண்ணாமல் போய் அதை கொண்டு வந்த இந்த மனுஷரின் இரத்தத்தை குடிப்பேனோ என்று சொல்லி அதை குடிக்க மாட்டேன் என்றான். இப்படி இந்த 3 பராக்கிரமசாலிகளும் செய்தார்கள். யோவாபின் சகோதரனாகிய அபிசாய் அந்த 3 பேரில் பிரதானமானவன். அவன் தன் ஈட்டியை ஓங்கி 300 பேரை மடங்கடித்ததினால் இந்த 3 பேரில் பேர் பெற்றவனானான். இந்த 3 பேரில் அவன் மற்ற 2 பேரிலும் மேன்மை உள்ளவனானதினால் அவர்களில் தலைவனானான். ஆனாலும் அந்த முந்தின 3 பேருக்கு அவன் சமானமானவன் அல்ல. பராக்கிரமசாலியாகிய யோய்தாவின் குமாரனும் கப்சேயல் ஊரானுமாகிய பெனாயாவும் செய்கைகளில் வல்லவனாய் இருந்தான். அவன் மோவாப் தேசத்தின் 2 வலுமையான சிங்கங்களை கொன்றதும் அல்லாமல், உறைந்த மழை பெய்த நாளில் அவன் ஒரு கெபிக்குள்ளே இறங்கி போய் ஒரு சிங்கத்தை கொன்றான். 5 முழ உயரமான ஒரு எகிப்தியனையும் அவன் கொன்று போட்டான். அந்த எகிப்தியன் கையில் நெய்கிறவர்களின் படைமர கனதியான ஒரு ஈட்டி இருக்கையில் இவன் ஒரு தடியை பிடித்து அவனிடத்தில் போய் அந்த எகிப்தியன் கையிலிருந்த ஈட்டியை பறித்து அவன் ஈட்டினாலே அவனை கொன்று போட்டான். இவைகளை யோய்தாவின் குமாரனான பெனாயா செய்தபடியினால் 3 பராக்கிரமசாலிகளுக்குள்ளே பேர் பெற்றவனாய் இருந்தான். 30 பேரிலும் இவன் மேன்மையுள்ளவன். ஆனாலும் அந்த முந்தின 3 பேருக்கும் இவன் சமானமானவன் அல்ல. அவனை தாவீது தன் மெய்க்காவலருக்கு தலைவனாக வைத்தான். இராணுவத்தில் இருந்த மற்ற பராக்கிரமசாலிகள் யோவாபின் தம்பி ஆசகேல், பெத்லகேம் ஊரானாகிய தோத்தாவின் குமாரன் எல்கானான், ஆரோதியனாகிய சம்மோத், பெலோனியனாகிய ஏலேஸ், தெக்கோவியனாகிய இக்கேசின் குமாரன் ஈரா, ஆனதோத்தியனாகிய அபியேசர், ஊசாத்தியனாகிய சிபெக்காய், ஆகோகியனாகிய ஈலாய், நெத்தோபாத்தியனாகிய மகராயி, நெத்தோபாத்தியனாகிய பானாவின் குமாரன் ஏலேத், பென்யமீன் புத்திரரின் கிபேயா ஊரானாகிய ரிபாயின் குமாரன் இத்தாயி, பிரத்தோனியனாகிய பெனாயா, காகாஸ் நீரோடை தேசத்தானாகிய ஊராயி, அர்பாத்தியனாகிய அபியேல், பகரூமியனாகிய அஸ்மாவேத், சால்போனியனாகிய எலியாபா, கீசோனியனாகிய ஆசேமின் குமாரர், ஆராரியனாகிய சாகியின் குமாரன் யோனத்தான், ஆராரியனாகிய சாக்காரின் குமாரன் அகியாம், ஊரின் குமாரன் எலிபால், மெகராத்தியனாகிய ஏப்பேர், பெலோனியனாகிய அகியா, கர்மேலியனாகிய எஸ்ரோ, எஸ்பாயின் குமாரன் நாராயி, நாத்தானின் சகோதரன் யோவேல், அகரியாவின் குமாரன் மிப்கார், அம்மோனியனாகிய சேலேக், செருயாவின் குமாரனாகிய யோவாபின் ஆயுததாரியான பெரோத்தியனாகிய நாராயி, இத்தரியனாகிய ஈரா, இத்தரியனாகிய காரேப், ஏத்தியனாகிய உரியா, அக்லாயின் குமாரன் சாபாத், ரூபனியரின் தலைவனாகிய சீசாவின் குமாரன் அதினா என்னும் ரூபனியன். அவனோடே 30 பேர் இருந்தார்கள்.
மாகாவின் குமாரன் ஆனான், மிதினியனாகிய யோசபாத், அஸ்தரேத்தியனாகிய உசியா, ஆரோவேரியனாகிய ஒத்தாமின் குமாரர் சாமாவும் ஏகியேலும், சிம்ரியின் குமாரன் எதியாயேல், தித்சியனாகிய அவன் சகோதரன் யோகா, மகாவியரின் புத்திரன் எலியேல், எல்நாமின் குமாரர் எரிபாயும், யோசவியாவும், மோவாபியனான இத்மாவும், மெசோபாயா ஊராராகிய எலியேலும், ஓபேதும், யாசியேலுமே. என கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் 1 நாளாகமம் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 46 வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன். என கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த 1 நாளாகமம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல எருசலேமுக்கு கிழக்கே ஒரு குன்று இருக்கு. அந்த குன்றின் தென்பகுதி சீயோன் கோட்டை என்று சொல்லப்படுகிறது. இது தாவீதின் நகரம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த சீயோன் என்ற பெயருக்கு, அதாவது முழு எருசலேம் நகரத்தையும் குறிப்பதாகும். வேதத்தில் இது கையாளப்பட்டுள்ளதை நாம் பார்க்கிறோம். எபிரியர் 12:22 இந்த சியோன் என்ற இந்த சொல் பரலோகத்தை குறிக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அதே போல என கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த 1 நாளாகமம் 11:6 இதுல தாவீது யூதாவின் மீது ராஜாவா இருக்கும்போது யோவாப் அவருடைய படைத்தலைவனாக இருந்தான். யோவாப் இந்த போர்ல அவன் முன் சென்று முழு இஸ்ரவேலின் படைக்கும் அவன் தலைவனாயிருந்து யுத்தம் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல 11:9 சேனைகளின் கர்த்தர் தாவீதோடு இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவன் தாவீதோடு இருந்தபடியினால் அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். ஏன்னா அவன் ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். ஆனால் அந்த சவுல் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் போகும் பொழுது அந்த சாமுவேல் தீர்க்கதரிசியை கொண்டு தாவீது அபிஷேகம் பண்ணப்படுகிறான். அபிஷேகம் பண்ணப்பட்ட நாள் முதற்கொண்டு காட்டுல இருந்த அவன் அரண்மனைக்கு வருகிறான். ஏன்னா சவுலுக்குள்ள ஒரு பொல்லாத ஆவி வந்து அவனை அலக்களிக்கும் போது, இந்த பொல்லாத ஆவி அவனை அலக்களிக்கிறதுலேருந்து விடுதலை கொடுக்க இந்த தாவீது கிண்ணறங்களை மீட்டு அவன் அந்த மீட்டு கொண்டு இருக்கும் பொழுதே, கிண்ணறங்களை வாசிக்கும் பொழுதே அந்த சவுலுடைய அந்த அதுக்குள்ள இருந்த அந்த பிசாசின் கிரியைகள் அது சரியாகிவிடும். இப்படியாய் அவன் அரண்மனைக்கு கொண்டு வரப்பட்டான். அடுத்து கோலியாத்தை பார்த்து அந்த யுத்த வீரர்களே நடுநடுங்கும் பொழுது, யுத்தமே தெரியாத, யுத்தத்துக்கு படிக்காத, யுத்த வீரன் இல்லாத ஒரு ஆடு மேய்க்கிற இந்த தாவீது கோலியாத்தை ஜெயிக்கிறதை பார்க்கிறோம். இப்படி ஆண்டவர் அவனை படிப்படியாய் உயர்த்தி கொண்டே வருகிறார். அதுதான் கர்த்தர் தாவீதோடு இருந்தபடியினால் அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க ஒவ்வொருத்தரோடும் கர்த்தர் இருப்பார் என்று சொன்னால் நீங்க நாளுக்கு நாள் விருத்தி அடைவீர்கள். நீங்கள் குறைந்து கொண்டு போக மாட்டீர்கள். அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, அதே போல பார்த்தீங்கன்னா இந்த 11ஆம் அதிகாரத்துல தாவீது யுத்தத்துல ஜெயித்து வரும்போது அதுல பார்த்தீங்கன்னா அங்க போய் தண்ணி எடுத்துட்டு வர சொல்றான். பெத்லகேம் ஒலிமுக வாசல் இருக்க கிணற்றின் தண்ணீர் மேல் அவனுக்கு ஒரு ஆசை வந்தது. உடனே எனக்கு தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க அப்படின்னும் போது இந்த யுத்தத்துல இருந்த அவர்கள் பெலிஸ்தரின் பாளையத்துக்குள்ள துணிந்து போய் என்ன பண்றாங்க, அந்த கிணற்றுல இருந்து தண்ணி கொண்டு வராங்க. இப்படி தண்ணி கொண்டு வந்த பிறகு அவனுக்கு தாவீதுக்கு அதை குடிக்க மனசு இல்லை. ஏன்னா ஒரு எதிரி நாட்டுக்குள்ள போய் புகுந்து அந்த கிணற்றிலிருந்து தண்ணீரை கொண்டு வந்தாங்களே, தன் உயிரையும் அவங்க துச்சமாய் நினைத்து போய் இந்த காரியத்தை செய்ததுனால நான் அவங்க இரத்தத்தை எப்படி குடிப்பேன்னு சொல்லி தாவீது அதை கர்த்தருக்கென்று ஊற்றி விடுகிறான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படி அந்த தாவீதை ஆண்டவர்
அதாவது அவனை மேன்மையாய் வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, இந்த 11 அதிகாரம் 11 வசனத்துல பார்த்தீங்கன்னா, அதுல தாவீதுக்கு இருந்த அந்த பராக்கிரமசாலிகளின் லக்கம் அக்மோனியின் குமாரனாகிய யஷோபியாம் என்னும் சேர்வைக்காரனின் தலைவன். இவன் 300 பேர்களின் மேல் தன் ஈட்டியை ஓங்கி அவர்களை ஒருமிக்க கொன்று போட்டானாம். அப்போ எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்படி அதாவது இவன் என்ன பண்றான், அந்த யுத்தத்துல போய் அவன் என்ன பண்றான், பராக்கிரமசாலியாய் ஒரே நபர் என்ன பண்றான், 300 பேரை அவன் ஈட்டியை வச்சு என்ன பண்ணிடுறான், அந்த இடத்துல கொன்று போடுகிறான் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல 11 அதிகாரம் 13, 14 வசனத்துல பார்த்தீங்கன்னா, அதாவது கர்த்தரை சார்ந்து இருக்கிற ஒரு மனிதன் அவன் என்ன பண்ணுவானா, தைரியமா ஒரு காரியத்தை செய்வான். அது மட்டுமல்ல, கர்த்தர் அவன் செய்கிற காரியத்துல ஜெயத்தை கட்டளையிடுவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனால கர்த்தருக்கென்று நாம் வைராக்கியமா இருக்கணும். கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் வாழும் பொழுது தேவனும் நம்முடைய காரியத்தில் அவர் வைராக்கியம் பாராட்டுகிறவராய் இருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த 1 நாளாகமத்தை நாம் தியானித்தோம். தாவீது எப்படி நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். அவன் ஏன் விருத்தி அடைந்தான்னா, அவன் பெற்ற அபிஷேகம் அவங்க அண்ணன்மார்க்கெல்லாம் கிடைக்கல. ஆனா இவனை காட்டுக்குள்ள அனுப்பிட்டாங்க. ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். ஆனா எல்லா அண்ணன்மார்களும் நிக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இவங்கெல்லாம் இல்லப்பா, இவங்கெல்லாம் இல்லை, ரிஜெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டாரு. இப்போ எல்லா அண்ணன்மார்களும் போயிட்டாங்க. அப்பதான் கேட்குறாரு, உனக்கு இன்னும் பிள்ளைங்க இருக்கா அப்படின்னா, ஒருத்தன் ஆடு மேய்க்கிறான். அப்போ எல்லாராலும் மறக்கப்பட்ட சூழ்நிலையில இருந்த தாவீத ஆண்டவர் என்ன பண்றார், அழைத்து அவனை அபிஷேகம் பண்ணுன்னு சொல்றார். அவன் அபிஷேகத்தை பெற்ற பிறகு அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். இன்னைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள யாரெல்லாம் இன்னும் அபிஷேகம் பெறலையோ ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர்கிட்ட எதையோ கேட்குறோம்ல, ஆண்டவரே எனக்கு நல்ல வீடை கொடுங்க, ஆண்டவரே எனக்கு நல்ல வேலையை கொடுங்க, நல்ல காரு கொடுங்க, இப்படி நம்ம என்னென்னவோ உலகப்பிரமான காரியங்களை கேட்குறோம். ஆனா ஒன்று ரொம்ப அவசியம், ஆண்டவரே உங்க அபிஷேகம் எனக்கு வேணும், ஆண்டவரே உம்முடைய அபிஷேகம் எனக்கு வேணும்னு சொல்லி நீங்க வாஞ்சையோடு கேட்டா, வாஞ்சை உள்ளவர்களுக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பேன்றார். அவர் பாரபட்சம் பார்க்கிற தேவன் இல்லவே இல்லை. நீங்க நம்ம வாஞ்சையோடு யார் கேட்டாலும் அவங்களுக்கு அந்த அபிஷேகத்தை தருவார். அதனால அபிஷேகம் வேணுமா, சினிமா பார்க்கக்கூடாது, சீரியல் பார்க்கக்கூடாது, வேண்டாத காரியங்களை பார்க்கக்கூடாது, பாவ வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, குடி, சிகரெட்டு, போதைப் பொருள் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு, ஆண்டவரே நீங்க எனக்கு போதும், உங்க அபிஷேகம் எனக்கு போதும்னு சொல்லி ஆண்டவர் பாதத்துல முழங்கால் படியிட்டு நீங்க ஜெபித்தீங்கன்னா, ஆண்டவர் உங்களை அபிஷேகிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். கருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கண்களை மூடி நாம் செபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு ஸ்துதிக்கிறபா தீரபா லபா கரபா ரீபா கரபா ஓ ரபா கரபா தீமா ரபா கரபா ரீஹா தனாய் கரபா ரீபா லபா கரபா தீரபா ஓ ரபா கரபலபரபா. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். அதனுடைய ரகசியம் ஆண்டவரே அவன் பெற்ற அபிஷேகம். ஆண்டவரே இந்த நாள்ல கூட எத்தனையோ பேர் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறாங்கப்பா, ஆனாலும் அவங்க வாழ்க்கையில ஒரு விருத்தி இல்லையே. ஆண்டவரை அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிற அவங்க முழுமையாய் தன் இருதயத்தை உமக்கு அர்ப்பணிக்க கிருபை கொடுங்கப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிற பாதி உலகத்துக்கும் பாதி உமக்கு கொடுக்கறதுனால தான் ஆண்டவரே அவங்க நினைக்கிற அந்த ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பெற முடியலப்பா. இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும், அபிஷேகம் பெற்றவர்களா இருந்தாலும், ஒரு விஷயம் ஆண்டவரே, என்னை மறுபடி ஆண்டவரே அப்பா அபிஷேகிங்க, ஒரு புது அபிஷேகத்தை கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க, ஆண்டவர் தருவார். ஓ ரபா லிபா கரபா தீபாலபா ரபா கரபா ரீபா கரபா தீரபா. வாஞ்சியோடு கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது உம்முடைய அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே. ஐஷாபரபலபரபா கரபா. புது அபிஷேக தைலத்தால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக டாடி. ஆண்டவரே உம்முடைய அன்பின் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறப்பா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, நீங்க வழி நடத்துங்க டாடி. ஆண்டவரே இந்த நாளிலையும் ஆண்டவரே வேலை இல்லாம கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு வேலையை கொடுங்க ஏசப்பா.
ஆண்டவரே உமாக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா, வெளிநாட்டு வேலைக்காய் ட்ரை பண்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த வேலைகள் வாய்க்கட்டும் என்று செபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, உமாக்கு ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன் துதிக்கிறேன் துதிக்கிறேன்ப்பா. உம்முடைய கிருபை தாங்கட்டும், நாம மகிமைப்படட்டும். ஆவியானதாமே பெரிய காரியங்களை செய்யுங்க ஏசப்பா. உம்முடைய அன்பின் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. ஆவியானதாமே பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.